கூவத்தூர் ஃபார்முலாவை மறுபடியும் கையில் எடுத்திருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறாங்க. என்னங்க ஃபார்முலா அப்படின்னா, 2017 பிப்ரவரி மாச டைம்ல எடப்பாடி அவர்களுடைய வீட்டில இருந்து தான் எம்எல்ஏக்கள்லாம் கூவத்தூர் போனாங்க. எல்லோரையும் பார்த்துக்கிட்டவரு அவர் தான். அட்லாஸ்ட் அந்த முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடிக்கு வந்தது. அதே போல சென்டிமெண்டோட தான் இப்ப அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தன்னுடைய வீட்டிலேயே அசைவ சைவ விருந்து கொடுத்திருக்காரு. தடபுடல் விருந்து. ஸோ இப்ப சென்டிமெண்டா இதே போல 2026 முதலமைச்சர் நாற்காலி வசமாகும் அப்படிங்கிறதா எடப்பாடி அவர்களுடைய கணக்கு அப்படிங்கிறாங்க. மேலும் சட்டமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டது, அப்புறம் டார்கெட் டிஎம்கே என்கிற அரசியல தீவிரமாக முன்னோக்கி பயணிக்கணும். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி திடீர்னு உறுதியாகி இருக்கு. இதனால யாருக்கும் மன வருத்தம் வரக்கூடாது, எல்லோரும் தலைமைக்கு கட்டுப்பட்டு பயணிக்கணும் அப்படின்னு எம்எல்ஏக்களை சரி செய்யக்கூடிய வகையில அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கிற வகையில தான் இந்த விருந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க பங்கேற்ற சில எம்எல்ஏக்கள்.